சிவபெருமானின் சீடரான பரசுராமருக்கும் அவரது புதல்வரான விநாயகருக்கும் இடையே நடந்த ஒரு உக்கிரமான போர். இந்த நிகழ்வு வெறும் சண்டையாக இல்லாமல் தர்மத்தின் நுணுக்கங்களையும் பக்தியின் ஆழத்தையும் தாய்மையின் மகத்துவத்தையும் உணர்த்தும் ஒரு புராண கதையாகும். இன்று நாங்கள் உங்களிடம் இணைகிறோம் இந்த புராண கதையோடு. இக்கதை விநாயகரின் தந்தம் உடைந்ததன் பின்னணியையும் அதன் மூலம் அவர் ஏகாதந்தர் ஆனதன் காரணத்தையும் விவரிக்கிறது. ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அன்னை பார்வதி தனது கணவர் தியானத்தில் இருக்கும்போது யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அன்னைக்கு துணையாக தனக்கு புதல்வனான விநாயகரை வாயிலில் காவல் காக்க நியமித்தார். விநாயகர் தனது தாயின் கட்டளையை சிரமேற்கொண்டு முழு பக்தியுடனும் கவனத்துடனும் வாயிலில் நின்றார். அதே சமயம் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் சிவபெருமானின் தீவிர பக்தர். அவர் தனது குருவான சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் நோக்கி வந்தார். பரசுராமர் பெரும் தவ வலிமை பெற்றவர். தனது கோடாரியால் சத்திரிய குலத்தை 21 முறை அளித்தவர். அவரது கோபமும் வீரமும் சிவபக்தியும் அளப்பரியவை. பரசுராமர் கைலாயத்தின் வாயிலை அடைந்ததும் விநாயகர் அவரை தடுத்தார். யாராக இருந்தாலும் என் தாயின் கட்டளைப்படி என் தந்தையின் தியானம் முடியும் வரை உள்ளே நுழைய அனுமதி இல்லை என உறுதியாக கூறினார். பரசுராமர் விநாயகரின் இந்த தடையால் கோபமடைந்தார். நான் சிவபெருமானின் சீடன், அவரை தரிசிக்க எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று கர்ச்சித்தார். விநாயகர் பணிவுடன் ஆனால் உறுதியாக, நீங்கள் யாராக இருந்தாலும் என் தாயின் கட்டளையை மீற முடியாது, உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றார். பரசுராமருக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. சிவபெருமானின் தரிசனத்திற்கு ஒரு சிறுவன் தடை சொல்வதா என்று நினைத்தார். அவர் தனது கோடாரியை உயர்த்தி விநாயகரை அச்சுறுத்தினார். ஆனால் விநாயகர் அசைந்து கொடுக்கவில்லை. அவர் தனது பலத்தால் பரசுராமரை தடுத்து நிறுத்தினார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. பரசுராமர் விநாயகரை ஒரு சாதாரண சிறுவன் என்று எண்ணி தனது வலிமையை காட்ட முயன்றார். ஆனால் விநாயகர் தனது தாய் தந்தையரின் சக்தி ஒரு பகுதியாக பிறந்தவர். ஒரு சாதாரண சிறுவன் என்று எண்ணி தனது வலிமையை காட்ட முயன்றார். ஆனால் விநாயகர் தனது தாய் தந்தையரின் சக்தியின் ஒரு பகுதியாக பிறந்தவர். அசுரர்களை அழிக்கும் வலிமை கொண்டவர் என்பதை பரசுராமர் அறியவில்லை. பரசுராமர் தனது கோடாரியை வீசி விநாயகரை தாக்க முயன்றார். விநாயகர் தனது கைகளால் அதை தடுத்தார். போர் தொடங்கியது. பரசுராமர் தனது குருவான சிவபெருமானிடம் பெற்ற அஸ்திரங்களை பயன்படுத்தினார். விநாயகர் தனது இயற்கையான பலத்தாலும் தாய் தந்தையரின் அருளாலும் எதிர்த்து போராடினார். போர் மிகவும் உக்கிரமாக மாறியது. பரசுராமர் தனது கோடாரியை சுழற்றி மின்னல் வேகத்தில் விநாயகரை தாக்கினார். விநாயகர் தனது தந்தத்தாலும் துதிக்கையாலும் வலிமையான உடல் பலத்தாலும் அனைத்தையும் எதிர்த்தார். அவர் பரசுராமரை தூக்கி எறிந்தார். ஆனால் பரசுராமர் தனது தவ வலிமையால் மீண்டும் எழுந்தார். பரசுராமர் சிவபெருமானின் சீடன் என்பதால் சிவபெருமானின் பல அஸ்திரங்களை பயன்படுத்தும் வல்லமை பெற்றிருந்தார். பாசுபதாஸ்திரம் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஏவ முயன்றார். ஆனால் விநாயகர் தனது தெய்வீக சக்தியால் அவற்றை முறியடித்தார். விநாயகர் பரசுராமனின் தாக்குதல்களை தனது துதிக்கையால் தடுத்து அவரை தூக்கி எறிந்தார். பரசுராமர் தனது கோடாரியால் விநாயகரின் மீது பல முறை தாக்கினார். ஆனால் விநாயகரின் உடல் இடி போன்ற வலிமை பெற்றிருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. விநாயகர் தனது தாய் தந்தையரின் மீதான பக்திக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவரது ஒரே நோக்கம் சிவபெருமானின் தியானம் முடியும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருப்பதுதான். போர் நீண்ட நேரம் நீடித்தது. பரசுராமரால் விநாயகரை வெல்ல முடியவில்லை. அவரது கோபம் அதிகரித்தது. இறுதியில் பரசுராமர் தனது குருவான சிவபெருமானால் தனக்கு அளிக்கப்பட்ட பரசு என்ற ஆயுதத்தை பயன்படுத்த முடிவு செய்தார். இந்த ஆயுதம் சிவபெருமானின் சக்தி பொதிந்தது, யாராலும் வெல்ல முடியாதது. பரசுராமர் தனது கோடாரியை விநாயகரின் மீது ஏவினார்.
விநாயகர் அது தனது தந்தையின் ஆயுதம் என்பதை உணர்ந்தார். தனது தந்தையின் ஆயுதத்தை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை தடுக்காமல் தனது ஒரு தந்தத்தால் அதன் வேகத்தை தாங்கிக் கொண்டார். அந்த ஆயுதத்தின் சக்தி மிக அதிகமாக இருந்ததால் விநாயகரின் வலது தந்தம் உடைந்தது. விநாயகர் வலியால் துடித்தார். அவரது தந்தம் உடைந்ததும் அவர் பெரும் சத்தமிட்டார். அந்த சத்தம் கைலாயம் முழுவதும் எதிரொலித்தது. விநாயகரின் சத்தம் கேட்டதும் அன்னை பார்வதி தியானத்திலிருந்து விழித்தெழுந்தார். தனது புதல்வனின் வலியை கேட்டதும் அவர் கோபத்தால் சிவந்து போனார். ஒரு தாயின் கோபம் பிரபஞ்சத்தையே நடுங்க செய்யும். அன்னை பார்வதி தனது புதல்வனை தாக்கியது யார் என்று அறியாமல் கோபத்துடன் வெளியே வந்தார். அன்னை பார்வதி வெளியே வந்ததும் பரசுராமர் இரத்த கரையுடன் நின்றிருப்பதையும் விநாயகரின் உடைந்த தந்தத்துடன் வலியால் துடித்துக் கொண்டிருப்பதையும் கண்டார். அன்னை பார்வதியின் கோபம் எல்லை கடந்தது. அவர் பரசுராமரை அழிக்க துணிந்தார். அன்னை பார்வதி தனது கோபத்தால் சக்தி தேவியாக உருமாறினார். அவரது கண்களில் இருந்து கோப அக்னி ஜுவாலைகளாக வெளிப்பட்டன. அவர் பரசுராமரை நோக்கி விரைந்தார். பரசுராமர் அன்னை பார்வதியின் கோபத்தை கண்டு அஞ்சினார். அவர் தனது தவ வலிமையால் அன்னை பார்வதியை தடுக்க முயன்றார். ஆனால் அது பலனளிக்கவில்லை. அன்னை பார்வதி பரசுராமரை தாக்க தயாரானார். பிரபஞ்சமே நடுங்கியது. தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பயத்தில் உறைந்தனர். சிவபெருமான் தியானத்தில் இருந்து விழித்தெழுந்து தனது மனைவி பார்வதியின் கோபத்தையும் பரசுராமரின் நிலையும் கண்டார். சிவபெருமான் உடனடியாக அன்னை பார்வதிக்கும் பரசுராமருக்கும் இடையே வந்து நின்றார். அவர் தனது மனைவியின் கோபத்தை தணிக்க முயன்றார். தேவி, பொறுமை கொள், என்ன நடந்தது என்று கேள் என்று கூறினார். அன்னை பார்வதி, என் புதல்வனை தாக்கிய இவனை நான் சும்மா விடமாட்டேன் என்று கர்ஜித்தார். விநாயகர் தனது தந்தையிடம் நடந்ததை விளக்கினார். தந்தையே, நான் தாயின் கட்டளைப்படி வாயிலில் காவல் காத்தேன். இவர் உள்ளே நுழைய முயன்றார். நான் தடுத்தேன். அப்போது இவர் கோடாரியால் தாக்கினார். அது உங்கள் ஆயுதம் என்பதால் நான் அதை மதிக்க வேண்டும் என்று எண்ணி என் தந்தத்தால் அதை தாங்கிக் கொண்டேன். அதனால் என் தந்தம் உடைந்தது என்று கூறினார். விநாயகரின் விளக்கத்தை கேட்டதும் அன்னை பார்வதியின் கோபம் சற்று தணிந்தது. பரசுராமர் தனது தவறை உணர்ந்தார். அவர் சிவபெருமானின் ஆயுதத்தை பயன்படுத்தியதும் அது விநாயகரின் தந்தத்தை உடைத்ததும் அவருக்கு பெரும் வருத்தத்தை அளித்தது. அவர் விநாயகரிடம் மன்னிப்பு கோரினார். சிவபெருமான் பரசுராமரை நோக்கி, பரசுராமா, நீ தவறு செய்து விட்டாய். விநாயகன் என் புதல்வன். அவன் என் ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டான். ஆனால் அவன் என் ஆயுதத்தை மதித்து தனது தந்தத்தை தியாகம் செய்தான். இது அவனது பக்தியையும் தாய் தந்தையர் மீதான அன்பையும் காட்டுகிறது என்று கூறினார். சிவபெருமான் விநாயகரின் தியாகத்தையும் பக்தியையும் மெச்சினார். அவர் விநாயகரை ஆசீர்வதித்தார். விநாயகனே, நீ இன்று முதல் ஏகாதந்தர் என்று அழைக்கப்படுவாய். உனது ஒரு தந்தம் உடைந்ததால் உனது வலிமையும் ஞானமும் குறையாது. மாறாக இது உனது தியாகத்தின் அடையாளமாக இருக்கும். உன்னை வழிபடுபவர்கள் அனைவருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று கூறினார். அன்னை பார்வதியும் தனது புதல்வனை ஆசீர்வதித்தார். பரசுராமர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டு அவரது பாதங்களில் விழுந்தார். விநாயகர் பரசுராமரை மன்னித்து அவரை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்வு கைலாயத்தில் அமைதியை மீட்டெடுத்தது. பரசுராமர் விநாயகரின் வலிமையையும் தாய் தந்தையர் மீதான பக்தியையும் உணர்ந்தார். அவர் விநாயகரை வணங்கி தனது தவறை ஏற்றுக்கொண்டார். இந்த கதை பல முக்கியமான பாடங்களை நமக்கு உணர்த்துகிறது. விநாயகர் ஏகாதந்தரான பிறகு அவரது புகழ் மேலும் பரவியது. அவர் தடைகளை நீக்கும் கடவுளாகவும் ஞானத்தின் அதிபதியாகவும் போற்றப்பட்டார். அவரது ஒரு தந்தம் உலகிற்கு ஞானத்தையும் தியாகத்தின் மதிப்பையும் உணர்த்தும் அடையாளமாக மாறுகிறது. பரசுராமருக்கும் விநாயகருக்கும் இடையிலான போர் வெறும் சண்டையாக இல்லாமல் தெய்வீக நாடகத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது. இது விநாயகரின் பெருமையும் அவரது தாய் தந்தையர் மீதான பக்தியையும் அவரது தியாகத்தையும் உலகத்திற்கு உணர்த்தியது. இந்த நிகழ்வு இன்றும் இந்து மதத்தில் ஒரு முக்கிய புராண கதையாக போற்றப்படுகிறது.
விநாயகர் ஏகாதந்தரானதன் பின்னணியில் உள்ள இந்த கதை தர்மத்தின் நுணுக்கங்களையும் உறவுகளின் மதிப்பையும் பக்தியின் மகத்துவத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. இது ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செல்வனி செய்ய வேண்டும் என்பதையும், தவறு செய்தால் அதை உணர்ந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. விநாயகரின் உடைந்த தந்தம் இன்று வரை ஞானத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறது.